இந்தியால 1952லயே இந்தியால இருந்த மொத்த சீத்தாவும் இனமும் அழிஞ்சு போச்சு. சீத்தாவுக்கு தமிழ்ல சிவிங்கி புலின்னு சொல்லுவோம். லெப்பர்ட சிறுத்தை புலின்னு சொல்லுவோம். ஓகே. இது 50ஸ்லயே வந்து முற்றிலுமா அழிஞ்சிருச்சு. புலிகள் மட்டும் தான் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் நம்ம 73ல போட்டு டைகரை மட்டும் கன்சர்வ் பண்ணோம். இந்த சீத்தாவை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாவே பிளான்ல இருந்தது. 2012ல கூட கவர்மெண்ட் ஒரு தடவை பிளான் பண்ணி கோர்ட் அதை இன்டர்ஃபியர் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைகர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி பேன் பண்ணாங்க. சரி, 2022ல மறுபடியும் இப்போ கவர்மெண்ட் சீத்தா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட்ல ஆப்பிரிக்கன் சீத்தாவை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய இப்போ ஸ்டேட்டஸ் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ஏசியாட்டிக் சீத்தா இல்லை. ஏசியாட்டிக் சீத்தா இப்போ ஈரானில் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்த ஆப்பிரிக்கன் சீத்தா தான் நம்ம ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கிறோம். எங்கே ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கிறோம்? குனோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேசில். அது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பவுண்டரி பக்கம் இருக்குது. அந்த பக்கம் காந்தி சாகர் சாங்சுவரி இருக்குது. ஓகே, இது எந்த மாதிரியான ஒரு ரீஜியன் அப்படின்னா